அவர் காலத்தில்
நீதி தழைத்தோங்குவதாக, நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. திருப்பாடல் அதிகாரம் 72 இறை வசனம் 7. கிறிஸ்துவில் அன்பிக்கினியவர்களே, திரு இருதய ஆண்டவர் பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, மதுரை உயர் மறை மாவட்டம் மூஞ்சிக்கல் வட்டாரம் தலைமை ஆலயம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிக்கினியவர்களே, எங்களோடு இணைந்து நற்கருணை ஆண்டவரிடம் உலக அமைதிக்காக மன்றாடுவோம். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். புனித மத்தேவி எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 9. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பூமியில் நிலவுகின்ற நாடுகளும் வாழுகின்ற மக்களும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து அரசியல் சுதந்திரத்திலும் மத சுதந்திரத்திலும் இன சுதந்திரத்திலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் மற்றும் ஒற்றுமையிலும் பங்கேற்கின்ற லட்சியம் பெற்றவர்களாக வாழ ஜெபிப்போம். திருப்பாடல் 29:11 நாம் வாசிப்பது போல, ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக என்ற வார்த்தைக்கு இணங்க உலகத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளையும், குறிப்பாக ரஷ்யா, உக்ரைன், நமது அண்டை நாடான இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளிலும் நமது குடும்பங்களிலும் சமூகங்களிலும் நிலவுகின்ற சண்டை சச்சரவுகள், பொருளாதார பிரச்சனைகள், ஏற்ற தாழ்வுகள் நீங்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்து அமைதியை உருவாக்கவும், தனி மனித பகைமை உணர்ச்சிகளையும் செயல்களையும் தங்கள் வாழ்விலிருந்து அகற்றவும், மனித உரிமைகளை மேம்படுத்தி கல்வி, தொழில்நுட்பம், மருத்துவம் மற்றும் பல சமூக அமைப்புகள் மூலமாகவும் சமயத்தின் மூலமாகவும் உலகம் முழுவதும் அமைதியை உணரச் செய்ய வேண்டும் என்றும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16:33 நாம் வாசிப்பது போல, என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்ற இறைவனின் இறை வார்த்தைக்கு ஏற்ப நற்கருணை நாதரின் வழியாக நாம் அமைதியை பெற்றுக்கொள்ள நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன். நமக்கு முன்னால் நற்கருணை வடிவில் எழுந்தருளி இருக்கிற ஆண்டவரை உற்று நோக்குவோம். உலக அமைதிக்காக இந்த 1 மணி நேரமாக ஆண்டவர் இயேசுவுடைய நற்கருணை பிரசன்னத்திலே ஜெபிக்கிறோம். அமைதி உங்களுக்கு உரித்தாகுக. இந்த உலகம் தர இயலாத அமைதியை வழங்குகிற நற்கருணை நாதருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். இயேசு நம் உடன் இருக்கிறார். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த வார்த்தைகளை நாம் உணர்ந்து பாடுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என்று உணர்ந்து இந்த பாடல் வழியாக நற்கருணை
நாதரிடம் ஜெபிப்போம். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல்
நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது. உலகிற்கெல்லாம் அமைதி தருகின்ற இயேசு ஆண்டவர், நம் உள்ளங்களுக்கும் குடும்பங்களுக்கும் அமைதி தருகின்ற இயேசு ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவர் மட்டுமே எல்லா இரைச்சலையும் அமளியையும் அடக்கி நீக்கி ஆன்ம அமைதியை தர முடியும் என்பதை திருப்பாடல் 93 நாம் வாசிக்கிறோம். நாமும் திருப்பாடலோடு சேர்ந்து ஆண்டவர் தருகின்ற அமைதியை தியானிப்போம். திருப்பாடல்கள் 93ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 1 முதல் 5 வரை. கடவுளின் அரசாட்சி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவரே, ஆறுகள் குதித்தெழுந்தன, ஆறுகள் இரைச்சலிட்டன, ஆறுகள் ஆரவாரம் செய்தன. பெருவெள்ளத்தின் இரைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். திருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, திருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர்
நோயினில் மருத்துவரா துயரினில் ஆறுதலா நோயினில் மருத்துவரா அடிமையின் விடுதலையா ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இளைப்பாற்றி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி இயல் 5 சொற்றொடர்கள் 1 தொடங்கி 10 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையூரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்து ஆக்கிக் கொள்வர். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமக்கு மன் நற்கருணையில் வீற்றிருக்கின்ற இயேசு ஆண்டவரை நாம் முற்று பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். உலக அமைதிக்காகவும் நாடுகளிடையே ஒற்றுமைக்காகவும் குடும்பங்களில் சமாதானத்துக்காகவும் இந்த நற்கருணை வழிபாட்டில் பங்கு பெற்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியினுடைய உள்ளத்தில் தேவ சமாதானத்துக்காகவும் அமைதிக்காகவும் அதனால் வருகின்ற மகிழ்ச்சிக்காகவும் அதனால் வருகின்ற எழுச்சிக்காகவும் அதனால் வருகின்ற ஆற்றலுக்காகவும் அதனால் வருகின்ற உலக வளர்ச்சிக்காகவும் அதனால் வருகின்ற நிலையான நிம்மதிக்காகவும் ஜெபிக்க திருஇருதய ஆண்டவர் ஆலயத்தில் கூடி வந்திருக்கின்றோம். மலைமேல் அமைந்திருக்கின்ற நகரம் இந்த கொடைக்கானல். மேற்கு தொடர்ச்சி மலைகள் எங்கும் இறைவனுடைய புகழை கரங்கள் நீட்டி பாடிக்கொண்டிருப்பது போல ஆங்காங்கே மலைத்தொடர்கள் குன்றுகள் முளைத்து கடவுளை போற்றி ஒவ்வொரு குன்றும் கடவுளை போற்றி கொண்டிருப்பது போல கவினுறு காட்சிகள். குன்றில் எங்கும் பட்டு கம்பளம் பறித்தார் போல பசுமை மிகு மர செடிகொடிகள் அனைத்தும் இறைவனுடைய செழிப்பை, இறைவன் தருகின்ற அருளை, இறைவன் தருகின்ற செல்வ செழிப்பை, பசுமையை எங்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மரங்கள் கிளைகளை ஆட்டி தங்களுடைய கரங்களை, கிளைகளை மற்றும் இலைகளை, பூக்களை, கனிகளை கொடுத்து ஆடிக்கொண்டு நடனமாடுகின்ற, காற்றில் நடனமாடுகின்ற, தென்றலில் இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற மலையில் இருக்கின்ற இந்த மரம் செடி கொடிகள் எங்கும் வானத்திலிருந்து கடவுளுடைய அருளை
பொழிந்து நமக்கு கொண்டு வருவது போல பெரும் கூட்டமாக பெரும் படையாக வருகின்ற மேக கூட்டங்கள் இந்த பூமியை எல்லாம் நிரப்பி, கடவுளுடைய கரங்கள் எப்படி ஆசிரால் இந்த உலகத்தை நிரப்புகிறதோ அதுபோல கடவுளுடைய ஆசிரை எல்லா இடங்களுக்கும் அப்படியே கொண்டு செல்லுகின்ற, அதை காட்டுகின்ற மேக கூட்டங்கள் இப்படிப்பட்ட எழில்மிகு காட்சி, கவினுறு காட்சி நிறைந்திருக்கின்ற இறைவனுடைய புகழ் பாடுகின்ற இந்த மலை தொடரில், இந்த மூஞ்சிக்கல் இந்த குன்றில் திரு இருதய ஆண்டவருடைய அரசாட்சி வல்லமையோடு இங்கும் எல்லா மக்களுக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் அவர் சமாதானத்தையும் அருளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், தன்னுடைய இதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அருளையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நிறைவாக வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தேவாலயம் இது. கொடைக்கானல் வட்டாரத்தினுடைய தலைமை ஆலயம். இந்த ஆலயத்தில் வல்லமையாக விற்றிருந்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் அன்பையும் அமைதியையும் வழங்கி, பாவ மன்னிப்பையும் துன்பங்களையும் நீக்கி, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி அவர் தான் கொடுக்கின்ற நுகத்தை, சிறு சிறு நுகத்தை, வாழ்க்கையில் வருகின்ற ஏற்ற தாழ்வுகள், துன்பங்கள், பிரச்சனைகள் அல்லது உடல் அயர்வுகள், உடல் மன துன்பங்கள், அன்றாடம் வருகின்ற இயற்கையில் வருகின்ற நிகழ்வுகள், இவையெல்லாம் அந்த நுகத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுக்கின்ற இயேசு ஆண்டவர் உடைய வல்லமையான பிரசன்னம் நிரம்பியிருக்கின்ற நேரம். நற்கருணையில் வீற்றிருந்து அதே போன்று நமக்கு அருளையும் ஆசிரையும் தருகின்ற தருணம். நமக்காகவும் குடும்பங்களுக்காகவும் நமது நாட்டுக்காகவும் திரு அவைக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கின்ற ஒரு தருணம். ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையோடு இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகின்ற, நற்கருணை ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் தொடுகின்ற நேரம். உலக அமைதிக்கு பங்கம் விளைவிப்பன என்ன? சண்டைகள். குடும்பத்திலும் நாட்டிலும் அன்பியங்களிலும் ஊரிலும் மற்றும் எல்லா இடங்களிலும் சண்டைகள். இந்த அமைதியை கெடுப்பவை எவை? இந்த தாழ்ச்சி இல்லாத தன்மை. ஆண்டவர், நமது தெரிகிறதே ஆண்டவர் அதைத்தான் கூறுகிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அதிபதி. திருப்பாடல் 93 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சிமையை. இதுவெல்லாம் பார்க்கின்ற இந்த குன்றுகள், மலைத்தொடர்கள், பச்சை பசேல் பெலன பட்டு கம்பளம் விரித்தார் போன்று இருக்கின்ற தொடர் மலைத்தொடர்கள் மற்றும் இந்த மேகக்கூட்டங்கள், வலிமையான இந்த மலை பகுதியினுடைய பிரசன்னங்கள், இவை அனைத்தும் ஆண்டவருடைய மாட்சிக்கு ஈடாகாது. ஆக திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவர் மாட்சிமையை ஆடையாக அவர் அணிந்துள்ளார், வல்லமையை இடைக்கச்சையாக ஆண்டவர் கட்டியிருக்கிறார். ஆண்டவர் கட்டியிருக்கின்ற கச்சையே வல்லமை என்றால், ஆண்டவருடைய கரம் இங்கிருந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகின்ற கரம் இங்கிருந்து, நற்கருணையிலிருந்து, வல்லமையான பிரசன்னத்திலிருந்து வருகின்ற அவருடைய கரம் எவ்வளவு வல்லமையாக இருக்கும். வல்லமையை இடைக்கச்சையாக அவர் அணிந்திருக்கின்றார். ஆறுகள் குதித்தெழுகின்றன, பேராறுகள் இறைச்சல் எழுகின்றன. ஆனால் அவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர், திருப்பாடல் ஆசிரியர் அவற்றை பார்த்து சொல்லுகிறார், நீர் இந்த கடல்களின் இறைச்சலையும் அமளியையும் நீர் அடக்குகின்றீர். வெள்ளப்பெருக்கின் மீது அரியணை போட்டு அமர்ந்திருக்கின்றார் ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஆழ் பெருங்கடலாக இருந்தாலும், அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் கடல்கள், பெரிய பெரிய மாபெரும் கடல்கள், அவற்றில் எழுகின்ற கொந்தளிப்புகள் எப்படி இருந்தாலும், திருப்பாடல் ஆசிரியர் கிறிஸ்துவனுடைய வல்லமைக்கு சொல்லுகிறார், நீர் ஆறுகளின் மீது, இறைச்சலுள்ள அலைகளின் மீது அரியணை போட்டு நீர் அமர்ந்திருக்கின்றீர். வல்லமையை இடைக்கச்சையாக நீர் கட்டியுள்ளீர். நாம் வாசிக்கின்றோம், நீர் கடல்களின் இறைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களின் அமளியையும் அடக்குகின்றீர். ஒரு வார்த்தை போதும், உன்னுடைய கருணையான ஒரு பார்வை போதும்,
ஆண்டவரே, இந்த உமது பார்வையும் உமது ஒரு வார்த்தையும் எல்லா இரைச்சலையும், கடல்களின் இரைச்சலையும், அவற்றின் அலைகளின் ஓசையையும், மக்களினங்களின் அமளியையும், எங்கு பார்த்தாலும் பூசல், சண்டை, பகைமை, பிளவு என்று அல்லது அமைதியாக இருக்கின்ற இடத்தில் கூட நாவுகள் கிளப்புகின்ற பூசல் ஆக இவற்றையெல்லாம் நீர் அடக்குகின்றீர் ஒரு வார்த்தையால் என்று திருப்பாடலாசிரியர் அவர் சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் இருந்து பெற்றிருக்கின்ற இயேசுவின் திரு இருதயம் வல்லமையுள்ள அந்த அமைதியை உலகு அனைத்துக்கும் எல்லா மனதுக்கும் கொடுக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே திருப்பாடலாசிரியர் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகள் எவ்வளவு அழகானவை. நீர் இந்த பூமியை நிலைநிறுத்த செய்கின்றீர். இந்த பூமி பந்தானது என்ன? வான்வெளி கோள்களை நாம் பார்க்கின்ற போது, சூரிய மண்டலத்தை பார்க்கின்ற போது, சூரியனை சுற்றி இந்த கோள்கள் யாவும் அவை சுற்றி கொண்டிருக்கின்றன, அந்தரத்தில் அவை சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆக இந்த ஆண்டவர் அவற்றின் மேலே மாட்சிமையோடு அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். எல்லாவற்றையும் பூமி, வியாழன், புதன், வெள்ளி, சனி, எல்லா கோள்களையும் இது மட்டுமல்ல, இதுபோன்று எத்தனை சூரிய குடும்பங்கள், எத்தனை கோடி நட்சத்திரங்கள், இவை எல்லாவற்றையும் இவற்றின் ஒழுங்குமுறைகளையும் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு வல்லமை இருக்கும். ஒரு ஆண்டவர் நினைத்தால் அவர் கால்பந்தாட்டத்தில் விளையாடுகின்ற ஒரு வீரனைப் போல காலை நீட்டி பூமியை தட்டிவிட்டார் என்றால் கடல்கள் கொட்டிவிடும், மலைகள் சாய்ந்துவிடும், எல்லாமே ஒளிந்துவிடும், தீ பிளம்புகள் வந்துவிடும். ஆக அங்கே கடவுளுடைய அந்த வல்லமை பூமி உருண்டு ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதுவே என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். ஆக இவை எல்லாவற்றையும் ஒழுங்குமுறையாக பார்த்து நடத்தி கொண்டிருக்கின்றவர் இறைவன். திருப்பாடல் 8 வாசிக்கிறோம், உமது கை வேலைப்பாடுகளையும் நீர் நிறுவிய இந்த விண்மீன்களையும் நிலவையும் நோக்கும் போது இந்த மனிதன் யார்? பாலகரின் மொழியிலும் மற்ற அனைவருடைய மொழியிலும் நீர் புகழப்பட கடுவீர். உலகை எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறீர். மானிடரை வானதூதருக்கு சற்றே சிறியவராக நீர் படைத்திருக்கிறீர். உமது கை வேலைப்பாடுகள் எத்துணை எத்துணை என்று திருப்பாடல் ஆசிரியர் அவர் 8ஆம் திருப்பாடலில் இறைவனுடைய அந்த மகிமையை, அவருடைய படைப்பின் ஆற்றலை, அதை வழிநடத்துகின்ற அவருடைய கருணையை எண்ணி போற்றுகிறார். திருப்பாடல் 19 நாம் வாசிக்கிறோம், ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அந்த செய்தியை அறிவிக்கிறது. இந்த பகல் முடிந்த பின்பு நாளைய பகல் அதை தெளிவாக அது காத்துக்கொண்டு அது இன்னொரு பகலுக்கு அறிவிக்கிறது. ஒவ்வொரு இரவும் அடுத்த செய்தியை, அந்த செய்தியை, உமது படைப்பு செய்தியை அடுத்த இரவுக்கு வழங்குகிறது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் சொற்கள் செவியில் படுவதும் இல்லை. ஆக இதையெல்லாம் படைத்தவர் யார்? பகலையும் இரவையும் மாறி மாறி வரச் செய்து உலகில் எவ்வளவு அமளிகள் இருந்தாலும், எவ்வளவு உலகில் பிரச்சனைகள் இருந்தாலும், போர்கள், கலகங்கள், குழப்பங்கள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இறைவன் அவர் பகலையும் இரவையும் வரச் செய்து இந்த உலகம் முழுவதையும், பிரபஞ்சம் முழுவதையும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆண்டவர், வெள்ளப்பெருக்கின் மீது அரியணை போட்டு அமர்ந்திருக்கின்ற வல்லமையில் உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட மாட்சிமையும் வல்லமையும் எல்லாவற்றையும் ஒழுங்காக நடத்தி ஒழுங்குமுறையில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் தான் சிறிய அப்பத்தில் இந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்றார். ஆண்டவருடைய அமைதியை நாம் சுவைப்பதற்கு தடையாக இருப்பவை என்ன? தாழ்ச்சியில்லா தன்மை மற்றும் நமது உள்ளத்தில் இருக்கின்ற தீமையான எண்ணங்கள். அதை நீக்கினால் போதும் கிறிஸ்து தருகின்ற அமைதி நமது உள்ளங்களில் நிரம்பும். குடும்பங்களில் இருக்கின்ற பகைமைகள் இந்த கிறிஸ்துவனுடைய அமைதி அது இருந்தால் அந்த பகைமைகள் நீங்கி உறவுகள் மலரும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் வேண்டிய ஆசீர் கிடைக்கும். நற்செய்தியில், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். பிரியமானவர்களே,
இந்த அமைதியை பெறுவதற்கு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற ஒரு வழிமுறை மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். பெரும் சுமை, பகைமை, பிளவு, சண்டை, சச்சரவு மற்றும் இவற்றால் இருக்கின்ற பெரும் சுமைகளால் வாழ்வில் மகிழ்ச்சி இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். 29:30 என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரியமானவர்களே, திரு இருதய ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பெரிய ஒரு அருமையான சூத்திரம், ரகசிய சூத்திரம். அமைதி நம் உள்ளங்களிலும் நமது மனங்களிலும் குடும்பங்களிலும் உலகத்திலும் நிலவுவதற்கு இயேசு ஆண்டவர் நமக்கு தருகின்ற அந்த சுருக்கமான மற்றும் ரகசியமான சூத்திரம் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதுதான் தாழ்ச்சி, மன கனிவு. ஆக என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். தாழ்ச்சியும் கனிவும் உடையவன் நான். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள என்று பழைய மொழிபெயர்ப்பில் நாம் சொல்லி ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஆக தாழ்ச்சியோடு பிறரை உயர்வாக கருதி பிறரை உயர்வாக மதித்து நாம் அன்னை மரியாவை போல ஆகட்டும் ஆண்டவரே, உமது சுத்தம் நிறைவேறட்டும் என்று தாழ்ச்சியோடு நாம் இருக்கின்ற போது வார்த்தைகளில், எண்ணங்களில், செயல்பாடுகளில் நாம் தாழ்ச்சியாக இருக்கின்ற போது, அதே போன்று மனத்தாழ்மையோடு கனிவோடு சாந்தத்தோடு நாம் இருக்கின்ற போது கோபம், வார்த்தைகளால் அடித்தல், முக்கியமாக அலைபேசிகளில் அடுத்த மனிதருடைய உணர்வு தெரியாமலேயே நாம் கொட்டுகின்ற கோப வார்த்தைகள், சுடு வார்த்தைகள், நாம் பேசுகின்ற பதிலுக்கு பதில் சொல்லுகின்ற இந்த வியாக்கியானங்கள், தேவையற்ற வாக்குவாதங்கள், உப்புக்கும் சப்பில்லாத காரியங்களை பற்றி அதை பற்றி விவாதிக்கின்ற தன்மைகள், இவற்றையெல்லாம் நீக்குகின்ற போது, மனத்தாழ்மையோடு கனிவோடு நாம் பேசுகிற போது, வாழ்த்துகிற போது, அன்னை மரியா எலிசபெத்தும் இருவரும் சந்தித்த போது ஒருவரை ஒருவர் வாழ்த்தினர். என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றதெப்படி என்று அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று வானதூதர் வாழ்த்தியது போல, கப்ரியேல் வாழ்த்தியது போல நாம் வாழ்த்து கூறி சாந்தமாக இனிமையாக நாம் இருக்கின்ற போது சண்டைகள், சச்சரவுகள், பிளவுகள், அமளிகள், இரைச்சல்கள், ஓசைகள் எல்லாமே அடங்கும். ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். அதைத்தான் வல்லமையோடு நமது ஆலயத்தில் வீற்றிருக்கின்ற இயேசு ஆண்டவர், திரு இருதய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். என்னிடம் வாருங்கள், கம் டு மீ மை டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ், என்னுடைய பிள்ளைகளே, எல்லோரும் குறிப்பாக சுமைகளால் அமைதியின்றி தவிக்கின்ற பிள்ளைகளே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அலைகளால் ஓய்கின்ற கடல் இளைப்பாறுதல் கிடைக்கும். இறைச்சலோடு, எப்போதும் இறைச்சலோடு இருக்கின்ற அலைந்து கொண்டிருக்கின்ற மனதுக்கு, ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வருகின்ற பிரச்சனைகளால், தாங்க முடியாத துன்பங்களால், நோய்களால் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவர் படி குடித்துக் கொண்டிருக்கிறார், இப்படி என்னுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பொறுப்பற்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என்று கண்ணீர் வடித்து, தாயே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று கதறுகின்ற ஒவ்வொரு அந்த இறைச்சலையும் அலைகளின் அமளியையும் அடக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு. ஒரு பார்வை, கனிவான அவருடைய ஒரு சொல், கனிவான இந்த ஆண்டவருடைய பிரசனம், தொடுதல் இருந்தால் போதும், எல்லாமே அமைதியாகிவிடும். அப்போது நம் உள்ளத்தில் தங்குகின்ற அமைதி, எல்லா இதயங்களிலும் தங்குகின்ற அமைதி, எல்லா குடும்பங்களிலும் தங்குகின்ற அந்த கிறிஸ்துவனுடைய அமைதி நாடுகளை அது அமைதிப்படுத்தும், போர்களை நீக்கும், சமாதானமும் வளர்ச்சியும் மற்றும் பொருளாதார பெருக்கமும் வேலை வாய்ப்பும் எல்லா ஆசிரும் எல்லாவற்றுக்கும் நிறைவாக கிடைக்கும். தீமைகள் ஒளியும்,
கிறிஸ்துவனுடைய அரசாட்சி, அவர் கட்டி எழுப்பிய அரசாட்சி இந்த உலகத்தில் அது நிலை பெற்று எழும். ஆக அத்தகைய ஆசிரை இன்றைய நற்கருணை ஆசிரில் நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் வழியாக, ஜெபத்தின் வழியாக ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து, ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையாக இங்கு ஜெபிக்கின்ற தொலைக்காட்சி வழியாக பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும், நாடுகளையும், இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அந்த ஆண்டவர் தொட்டு ஆசிர்வதிக்க இந்த வழிபாட்டில் தொடர்ந்து நாம் பங்கு பெறுவோம். ஆமென். நற்கருணை ஆண்டவரே, நீரே என் ஆற்றல், நீரே என் மீட்பு, நீரே என் கோட்டை, நீரே என் அரண். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் தெய்வம் இயேசு. நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பரந்தந்து என்னை என்னாலும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரண் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் தேவன் அவரே, என் நாயன் அவரே, தம் சிறகில் என்னை என்னாலும் சுமப்பவரே. என் மொழியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே.
பிடித்து என்னை பசும் புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஆண்டவரை புகழ்ந்து போற்றி பாடிய நாம் நமது மன்றாட்டுக்களை இப்போது அந்த இயேசு ஆண்டவரிடம் நாம் அனைவரும் எடுத்து கூறி மன்றாடி ஜெபிப்போம். திருச்சபையின் தலைவரே எம் இறைவா, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்ற வாக்கின்படி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார்கள் அனைவரும் தூய ஆவியின் ஆற்றலால் மக்களை இறைவழியில் நடத்திச் செல்லவும் மன உறுதியோடு தாம் தேர்ந்து கொண்ட பணியில் தொடர்ந்து முன்னேற மூவொரு இறைவன் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, நல்ல மரங்கள் நல்ல கனியை கொடுக்கும் என்று சொன்ன இயேசுவே, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை உன் பாதம் வைக்கின்றோம். மக்களின் நலனை முன்னெடுத்து உழைக்கவும், சுயநலமின்றி நல்ல திட்டங்கள் மூலம் நாட்டின் நல்வளர்ச்சிக்கு உதவிட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை அரவணைக்கும் அன்பு இயேசுவே, சவுலை பவுலாக மனம் மாற்றியவரே, தொலைத்தொடர்பு சாதனங்களில் தங்களை தொலைத்து கொண்டிருக்கும் இளையோர்கள் இருபாலர்களையும் உம் பாதம் வைக்கிறோம். பெற்றோர்களின் தியாகம், அன்பு இவற்றை உணரவும், இறைவனின் அன்பை முழுமையாக உணர்ந்து தங்கள் தவற்றை உணர்ந்து மனம் மாற்றம் பெற்று வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, உடல் நோய், மனநோய் இவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களை உம் பாதம் வைக்கிறோம். உமது திவ்ய உடலாலும் திவ்ய இரத்தத்தாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி நோய்களிலிருந்து விடுதலையும், மனநோயால் பாதிக்கப்பட்டோருக்கு உமது உடனிருப்பையும் தந்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் ஆயனே எம் இறைவா, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட எம் குடும்பங்களை உம்பாதம் வைக்கின்றோம். இறை திட்டத்தை உணர்ந்து அதன் வழி நடக்கவும், குடும்ப ஜெபம், அன்பிய கூட்டங்களில் பங்கேற்பு மற்றும் கடன் திருநாட்களில் குடும்பமாக திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டிய வரத்தை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து
பெருக புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.